தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 5 இடம்பெற்ற படிமம் என்ற தலைப்பில் ஒரு பகுதியைத்தான், அதாவது மெய்ப்படிமம். அதற்கு இன்னொரு பேர் வடிவம் என்றும் சொல்லலாம். அதாவது படிமம் 4 வகையில் சொல்லப்படுகிறது: வினை, பயன், மெய், உரு. இதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மெய்ப்படிமம் பார்க்க போகிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு அகநானூர்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, யானைதன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யானை தன் வாய் நிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு மதம் கொண்ட யானை என்ன பண்ணுதுன்னா, அதற்குரிய உணவை தன்னுடைய துதிக்கை மூலம் சாப்பிடுது இல்லையா. இதை அகநானூற்றில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது குகையை யானையோடைய வாய்க்கும் ஒப்பிட்டு, அது மாதிரி பார்த்திங்கன்னா துதிக்கையை அந்த குகையில் நுழையக்கூடிய பாம்புக்கு ஒப்பிட்டு ஒரு படிம காட்சி சொல்லியிருக்காங்க. என்ன படிமம்? அதாவது மெய்ப்படிமம். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மதங்கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய துதிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய் மலைக்குகையின் வாயினைப் போல உள்ளதாகவும், உணவை எடுத்து செல்லும் துதிக்கை மலைக்குகையில் நுழையும் பாம்பினைப் போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இங்கு படிமமாகிறது. இது இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது எங்கு இடம்பெற்றது என்று கேட்கலாம். அகநானூறு. என்ன பாடல்னு பாருங்கள், மெய்ப்படிமத்தில் வருது. யானைன்னா ஒரு வடிவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு வடிவத்தை சொல்கிற மாதிரி. மெய்ப்படிமம்னாலும் வடிவம்னாலும் ஒன்று தான். யானைதன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.